Hi guys, நான் மோனிகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டிப் இரிகேஷன் ப்ராசஸ் பத்தி. இந்த டிப் இரிகேஷன் நமக்கு எப்போ தேவைப்படும்னா, நம்ம பால்கனில நிறைய செடி வச்சிருந்தோம், நம்ம எங்கேயா வெக்கேஷன்ஸ்க்கு போறோம், செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு யாருமே இல்லைன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். நாங்க 10 days வெக்கேஷன் போயிருந்தோம். எங்க செடிக்கும் தண்ணி ஊத்துறதுக்கு யாருமே இல்லை. அப்போ நாங்க இந்த டிப் இரிகேஷன் ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். 10 daysக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாவும் நல்லாவும் இருந்தது. இதுக்கு தேவையான 3 பொருட்கள் தான். ஒன்னு, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், எவ்வளவு உங்களுக்கு செடி இருக்கோ அவ்வளவு பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தா நல்லது. அப்புறம் கயிறு, அப்புறம் தண்ணி. இந்த 3 பொருளை வச்சு நம்ம பண்ணலாம். நம்ம வீடியோக்குள்ள போலாமா? பால்கனியில் இருக்க செடிகள்லாம் ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். இது எல்லாமே நாங்கள் பால்கனியில் வச்சிருக்க எல்லா செடிகளும். இதுக்கு டிப் இரிகேஷன் நாங்கள் பண்ண போகிறோம். இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. பாட்டில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சன்னல் கயிறு எடுத்துக்கோங்க. இந்த சன்னல் கயிறோட ஒரு எண்டு வந்து தண்ணிக்குள்ளே முக்கிக்கோங்க ஃபுல்லாக. இன்னொரு எண்டு வந்து அந்த வேர்கிட்ட மண் இருக்கு இல்லையா, அது லைட்டாக தோண்டி அங்கே வச்சு அந்த எண்டு அதில் வச்சுட்டு மண்ணால் மூடிக்கோங்க. ரொம்ப ஜென்டிலாக பண்ணுங்க. இது பண்ணும் போது அந்த வேர் ஆடிடக்கூடாது. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அதில் கயிறு இருந்ததுன்னா அது வந்து தண்ணிக்குள்ளே நீங்கள் முக்கிருங்க. உங்களுக்கு அதே மாதிரி இந்த கயிறு வந்து சைடில் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. 15 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கயிறு நனையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கயிறு அப்படி தண்ணியை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அந்த வேறு கிட்ட போகும். இங்க பாதி இது தண்ணியா இருக்கு, பாதி இது ட்ரையா இருக்கு. இப்போ இன்னொரு செடிக்கும் நாங்க அதே மாதிரி பண்றோம். இங்க வந்து நாங்க 2.5 லிட்டர் வந்து பாட்டில் எடுத்திருக்கனால 2 செடிக்கும் இதே பாட்டில் இருந்து டிப் இரிகேஷன் பண்ண போறோம். ஸோ 2 செடிக்கும் நாங்க பண்ணி முடிச்சிட்டோம். நாங்க வந்து அந்த மண்ணு அந்த கயிறும் அந்த மண்ணும் காமிக்கிறோம் எவ்வளோ வெட்டா இருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே தண்ணி அப்சர்வ் ஆயிட்டு வருது. மேக்சிமம் எல்லா இடமும் கொஞ்சம் நனைஞ்சிருக்கு. அந்த கயிறும் ரொம்ப நனைஞ்சிருக்கு மேலே. இந்த மண்ணை பாருங்க, கயிறு இருக்க இடத்துல நல்லா நனைஞ்சிருக்கு, மற்ற இடம் ட்ரையா இருக்கு. ஸோ இது வேருக்கு வந்து நல்லா தண்ணி போகும், அதனால வந்து செடி ட்ரை ஆகாம இருக்கும். அதே மாதிரி எங்ககிட்ட இன்னும் நிறைய செடி இருந்தது. பாட்டில்ஸ் அவ்வளவா இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா குடம் எடுத்துக்கிட்டோம். இந்த குடம் வந்து வாய் வந்து ரொம்ப அகலமாக வைடாக இருக்கிறதுனால தண்ணி எவாபரேட் ஆக சான்சஸ் நிறையாவே இருக்கு. அதுக்காக நாங்கள் செலோடேப் பேஸ்ட் பண்ணிட்டோம். கயிறு விடுறதுக்கு கொஞ்சம் இடம் வச்சிருந்தோம். மற்ற இடத்துல எல்லாமே செலோடேப் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். இது பண்றதுனால தண்ணி எவாபரேட் ஆகாம இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, இந்த தண்ணி நம்ம குடத்துலயோ பாட்டிலையோ வைக்கிறது வந்து நம்ம செடியோட பாட் இருக்கு இல்லையா, அதோட கொஞ்சம் ஹைட்டான இடத்துல அதை வைக்கணும். அப்போதான் வந்து அந்த கயிறால வந்து தண்ணி ஈஸியா அப்சர்வ் பண்ணி அந்த வேருக்கு அது போகும். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டோட ஹைட் வந்து இந்த குடத்தோட கம்மியா தான் இருக்கு. இப்போ எல்லா செடிக்கும் வந்து நாங்கள் கயிறு ஃபர்ஸ்ட் என்னென்ன ப்ரொசீஜர் அந்த 2 செடிக்கு பண்ணுமோ அதே மாதிரி எல்லா செடிக்கும் நாங்கள் பண்ணி வைக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா செடிக்கும் போட்ட பிறகு இப்படி இருந்தது. 10 நாள் கழிச்சு நாங்கள் வந்து பார்க்கும் போதும்
எந்த செடியும் ட்ரை ஆகாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா இருந்தது. நீங்களும் இது உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.